இன்னைக்கு மகாநதி சீரியல்ல காவிரியோட அம்மா விஜய்க்கு கால் பண்ணுவா. அப்போ கால அட்டெண்ட் பண்ணிட்டு விஜய் வந்து சொல்லுவான், "அம்முவ கூப்பிட நான் வாரேன் அத்த. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வாரேன்" அப்படி சொல்லி சொல்லுவான். "இல்ல மாப்பிள நான் அதுக்காக நான் பேசல. அம்முவ வந்து காவிரியே கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு தான் இப்போ கோவமா வரா. நான் வந்து இந்த கல்யாண விஷயத்த பத்தி அவட்ட பேசிட்டேன். பேசின உடனே இப்போ கோவமா வந்துட்டுருக்கா" அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. ஏற்கனவே உங்க வீட்ல எல்லாரும் வந்து நீங்க பேசினத கேட்டு கஷ்டமா இருந்திருப்பாங்க. இதுல இவ வேற என்ன பேச போறாளோ தெரியல. நீங்க ஏன் மாப்பிள காவேரி கிட்ட வந்து உங்க ஒய்ஃப் வந்து இறக்கல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க? அப்படின்னு சொல்லி கேட்பா. பிறகு எப்படி அத்த நான் வந்து சொல்ல முடியும்? அவ என் கண்ணு முன்னால வந்து என் கண்ண பார்த்து கேட்டுட்டு இருக்கும்போது, அவ கண்ண பார்த்து நான் எப்படி வந்து என் ஒய்ஃப் இறந்துட்டான்னு சொல்ல முடியும்? அப்படின்னு சொல்லும்போது, அது எதுக்கு மாப்பிள இப்ப சொல்லணும்? அத அப்புறம் கல்யாணம்லாம் முடிஞ்ச பிறகு கூட நம்ம பார்த்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவா அவங்க அம்மா. அதுக்கு அவன் சொல்லுவான், அது எப்படி? அதுக்கப்புறம் அவ கேட்பா, நான் உயிரோட இருக்கும்போதே நீங்க எதுக்கு வந்து என்னைய இறந்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னு, அதுக்கப்புறம் அவ கேட்டா, நான் அவளுக்கு என்ன பதில் சொல்றது? அப்படின்னு. காவிரியோட அம்மா சொல்லுவா, "மாப்பிள அதெல்லாம் அப்புறம் பார்த்துருந்துருக்கலாம் மாப்பிள. இப்ப பாருங்க, ஏற்கனவே கல்யாணம் ஆனவருக்கு போய் எதுக்கு என்னைய வந்து கல்யாணம் கட்டி குடுக்குறீங்கன்னு சண்டை போட்டுட்டு வந்துகிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, விஜய் சொல்லுவான், "சரி அத்த நீங்க அத பத்தி கவலைப்படாதீங்க. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுருவான். அப்போ வந்து காவேரி வேகமா கோவமா வருவா. வந்துட்டு குழந்தை வந்து அந்த சமயத்தில தூங்கியிருக்கும். அப்போ ஹால்ல வந்து அவங்க தாத்தா, அவங்க சித்தப்பா, சித்தி இருப்பாங்க. உடனே உள்ள வந்த பிறகு அவங்க சித்தி வந்து அந்த குழந்தைய வாங்கிட்டு தூங்க வைக்க கொண்டு போயிருவாங்க. அப்போ இவ சொல்லுவா, "உங்க பேரன எங்க? அவர்ட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்திட்டு இருப்பா. அப்போ அவங்க தாத்தா சொல்லுவாரு, "காவேரி நீ சொல்றது எங்களுக்கு புரியுதும்மா. நீ என்ன சொல்ல வரேன்னு எங்களுக்கு தெரியுது. ஆனா அதுக்கும் விஜய்க்கும் எந்த" அப்படின்னு ஆரம்பிக்கும்போதே விஜய் வந்து அங்கேருந்து வந்துருவான். வந்துட்டு சொல்லுவான், "தாத்தா நீங்க இப்ப எதுக்கு ஏதாவது பேசுறீங்க? ஒண்ணும் பேசாதீங்க. அவங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்றாங்கல்ல, அவங்களே சொல்லட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே காவேரி சொல்லுவா, "அடடா! என்ன ஒண்ணுமே தெரியாத மாரி இருக்கீங்க. நான் என்ன பேச வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்டுட்ருப்பா. காவேரி உடனே சொல்லுவா, எங்க வீட்ல வந்து என்ன பொண்ணு கேட்க வந்திருக்கீங்க. நான் வந்து உங்களெல்லாம் எங்கேயோ பார்த்த மாரி இருக்கு, பழகுன மாதிரி இருக்குன்னு சொல்லத்தான் செஞ்சேன். அதுக்காக பொண்ணு கேட்க வந்துருவீங்களா? இவரு என்னன்னா, ஒரு நாள் எங்க வீட்டுக்கு வந்தாரு, சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் என்னன்னா, என்னமோ எங்க வீட்ல அடிக்கடி வந்து ஒரு உரிமை கொண்டாடிட்டு பேசிக்கிட்டு போறதும், வர்றதும் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. உடனே நீங்க பொண்ணு கேட்க ஆரம்பிச்சுருவீங்களா? இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாதா? அவர் வந்து அவர் ஒய்ஃப வந்து பிரிஞ்சு தானே இருக்கிறாரு இப்போ. ஏதோ ஒரு மனஸ்தாபம். எனக்கு அம்முவ பிடிக்கும் தான். அதுக்காக அவரோட ஒரு அப்பாவ போய் நான் வந்து கல்யாணம் கட்டுவேனா? எந்த ஒரு இதில வந்து என்னைய வந்து நீங்க பொண்ணு கேட்க வந்தீங்க? இத கேட்கும்போது எனக்கு அருவருப்பா இருக்கு. அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே விஜய் வந்து அப்படி ஒரு மாதிரியாயிருவான். வீட்ல உள்ளவங்களும் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அவ சொல்லுவா, "இந்த மாரி என்னை வந்து பொண்ணு கேட்கறது, என்னை கல்யாணம் முடிக்கணும் அப்படி சொல்லி நினைக்கிறது, இதெல்லாம் இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்டா வச்சுக்கோங்க" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து திரும்பியும் சொல்லுவா, "என்னமோ பூர்வ ஜென்ம பந்தம் அப்படிலாம் சொல்லி வந்து சொல்லிட்டு இருந்தீங்களா எங்க அம்மாகிட்ட? அப்படி சொன்னா நான் உங்க பையன வந்து கல்யாணம் முடிச்சுருவேனா? இந்த மாதிரிலாம் என்கிட்ட இனிமே பேசாதீங்க. எனக்கு வந்து இது சுத்தமா பிடிக்கவே இல்ல. இதையெல்லாம் இவர்கிட்டயே நான் எங்க வீட்ல இருக்கும்போதே பேசியிருப்பேன். ஆனா